ஓகேயா? வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நாய்ஸ் பட்ஸ் F1 டிசைன் இன் இந்தியா, அப் டு 50 hours ப்ளே டைம், குவாட் மைக் ENC, 11mm டிரைவர் யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் என்னடான்னு பார்த்தா ஹைப்பர் சிங்க்கு, ஒன்றும் இல்லைங்க, டக்குன்னு கேஸை ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு பட்டு சிங்க் ஆகிடும் போல், அதுக்கு போட்டிருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டண்ட், அப்புறம் இன்ஸ்டன்ட் சார்ஜு, ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, லோ லேட்டன்சி, IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் ஒன்றுங்க, இப்போ தான் நான் கூட ட்ரிகர் ரேப்டர் ட்ரை பண்ணேன். இந்த 1000 ரூபா ப்ராடக்ட்ஸ்லாம் எதுக்கு வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, 1000 ரூபாங்கிறது மெஜாரிட்டி ஆஃப் த கன்சியூமர்ஸ்க்கு கொஞ்சம் பாசிபிளாக இருக்குது அப்படிங்கிறனால தான். இது நாய்ஸோட வெப்சைட்டில் தாங்க ஆர்டர் போட்டோம். ஆர்டர் போட்டு கரெக்டு முந்தா நாள் ஆர்டர் போட்டோன்னா இன்றைக்கி டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரிங்க. ஸோ மொத்தம் ஒரு 2 days டைம் எடுத்துக்கிட்டாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. டெலிவரி ஆப்ஷன் வந்து பயமாக இருந்தது, எங்கடா கரெக்டாக டெலிவரி பண்ணி தொலைவானா இல்லையான்னு. ஏன்னா அப்டேட்ஸே வராதுங்க. இதுக்கு முன்னாடிலாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஈவன் இதில் கோபோல்ட்டில் இதெல்லாம் அவங்க அஃபிஷியல் சைட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். 1.5 வாரம்லாம் ஆச்சு, வெறுத்து போச்சு எனக்கு. அது நம்ம ஆர்டர் பண்ணதே மறந்துடுவோம், அப்படிலாம் நடந்திருக்கு. மொத்தம் நீங்கள் 999 வாங்க முடியும். எல்லா இகாம் வெப்சைட்டும் செக் பண்ணி பாருங்கள், இருக்கும். சரியா? ஸோ இதில் நான் கேஸில், அதாவது இங்கெல்லாம் பார்க்கும்போது கூட எனக்கு தெரியலங்க. நான் கூட நினச்சேன் சரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் எப்போ திரும்ப தலைவனோட சுயரூபம் தெரிஞ்சது, பாக்ஸை பிரித்ததுக்கப்புறம் தான். நான் பொறுங்க, அது என்ன மேட்டர்னு சொல்கிறேன். இதை ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து பட்ஸு, இந்த செக்மெண்ட்டில் வந்து பட்ஸ் இருக்குது. வெளில எடுத்துடுறேன். ஸோ இது இருக்கா பார்த்தீங்களா, இந்த செக்மெண்ட்டில் பட்ஸ் எடுத்துருவீங்க. அது வேறு ஏதோ கடமைக்கு பேருக்கு நான் ஒரு பேப்பர் போடுறேன் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். வரேன், நான் விஷயம் வரேன். சரியா? ஓகே, பட்ஸ் எடுத்தாச்சா? அடுத்து ஆக்சஸரி. டேய் என்னடா, நான் இது ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கேங்க. டக்குன்னு பிடிச்சி இழுத்தோன்னா பிச்சுக்கிட்டு வந்துடும்ல, பேப்பர் தானே அது. சரி, எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்கணும். எல்லாருமே அது காமனாக ஃபாலோ பண்ணுறது தானே அது. ஓகே, ஸோ கருவாக்கொட்டை டிப்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது உங்களுக்கு. ஸ்மால் சைஸ் as well as லார்ஜ் சைஸ் இருக்குது. இது வந்து A to C கேபிளுங்க. ஐடா வரியா, வா, ஒரு பையன் இருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக உள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போமா? ஹாய். டக்குன்னு பயம் வராது. எப்போ பயம் வரும்னா, சரி நாய்ஸ் மேக்கர் சூனோ டில். சரி, எனக்கு என்னென்னு புரியலைங்க. லிசன் டு த நாய்ஸ் வித்தின் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்டிக்கர் இருக்குங்க. அப்புறம் மேனுவல் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது. சிங்கிள் டேப்பு, டபுள் டேப்பு, ட்ரிபிள் டேப்புக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ சிங்கிள் டேப்னா வால்யூம் அப்பு, சிங்கிள் டேப் லெஃப்ட்டில் பண்ணால் வால்யூம் டவுனு, டபுள் டேப் பண்ணால் ப்ளே பாஸு, காலை ஆன்சர் பண்ணுறது, கட் பண்ணுறது, ட்ரிபிள் டேப் நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங். இது எல்லாமே எப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாறும். ரைட்டில் பண்ணால் நெக்ஸ்ட் சாங், லெஃப்ட்டில் பண்ணால் ப்ரீவியஸ் சாங். அப்புறம் டச் அண்ட் ஹோல்டு வந்து ரிஜெக்ட் கால் பண்ணுறதுக்கு. 4 times டேப் பண்ணால் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வேக் ஆகும். டச் அண்ட் ஹோல்டு 2 seconds பண்ணால் கேமிங் மோடு உள்ள போகும். அந்த கேமிங் மோடு உள்ள போகிறது நல்லா இருந்ததுங்க. நான் அது என்னன்றது திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் மற்ற இன்ஃபர்மேஷன் வேறு என்னங்க கொடுத்துருக்காங்க. வாரண்டியில் கவர் ஆகுது. இந்த QR வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வாரண்டி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ வி ஆர் கிரேட்ஃபுல் அதுன்னு சொல்லியிருக்காங்க கன்சியூமரை பார்த்து. ஓகே, வேறு எதுவும் இன்ஃபர்மேஷனும் இதில் இல்லை. ரைட்டா, நிறுத்திக்கடா. அடுத்து என்னென்னா, அவங்க சைட்டில் பார்க்கும்போது தான் தெரியுது, சிங்கிள் சார்ஜில் 8 hours வரைக்கும் பேட்டரி லைஃப் இருக்கும். கேஸோட சேர்த்து யூஸ் பண்ணால் 42 hours வரைக்கும் பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படிங்கிறதும். ஸோ கிளியர் கால் வேறு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே என்ன ஏதுன்றதை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிவிட்டு கால் குவாலிட்டிக்கான ஆடியோ நாங்கள் வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணிவிடுவோம். அதை வச்சு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். ரைட்டா? ஓகே, ஸோ இந்த 11mm டிரைவருக்கு அவங்களால முடிஞ்ச வடைகள் எல்லாம் சுட்டிருக்காங்க. 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 150 நிமிஷம் 2.5 மணி நேரம். ஓகே, ஸோ 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் கேஸோட வச்சு 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா கேஸும் சார்ஜ் ஆயிரும் இல்லையா, ரெண்டுமே டெட்டுன்னு வச்சுப்போம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து 150 minutes ப்ளே பேக் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்டு கேமிங் மோடில் லேட்டன்சி செம்ம லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் லேட்டன்சி எவ்வளோ மில்லி செகண்ட் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. ஸோ பெரும்பாலும் இந்த 1000 ரூபாய்க்கு நான் பார்க்கக்கூடிய நிறைய TWSல இந்த கேமிங் மோடுக்கான லேட்டன்சி ரொம்ப அல்ட்டியாக இருக்குது. ஏன்னா அந்த ட்ரிகரோட ரேப்டர்லையும் 30 மில்லி செகண்ட்ஸுங்க, சீரியஸாக நல்லா இருந்தது. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய அம்சம் எடுத்து பார்த்துட்டு, டேய் என்னடா இது, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள், அப்படியே OnePlus Buds Pro காப்பி அடிச்சு வச்சுருக்கீங்களாடா அப்படி இருந்தது. இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் பட்டுங்க, செல்லக்குட்டி. அது எப்படின்னா சிங்கிள் டிரைவர் தான், ஆனால் அவ்வளோ அற்புதமாக டியூன் பண்ணியிருப்பாங்க. செம்ம லைட் வெயிட் அண்ட் செம்ம ஸ்லீக் அண்ட் குட்டி பட்டு, ரொம்ப சூப்பரான ஒரு பட்டு.
ஆனால் பெரும்பாலும் வந்து இதில் பேட்டரி செத்து போய்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன். OnePlusல இந்த பட்ஸ் ப்ரோவில் நீங்கள் வந்து வெளியில் மார்க்கெட்டில் இருக்கிற பேட்டரி சோர்ஸ் பண்ணி மாற்றணும். நல்ல பேட்டரி கிடச்சதுன்னா அடுத்து ஒரு 5-6 மாதம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல பேட்டரி கிடச்சதுன்னா 1.5 வருஷம் திரும்பியும் ஜாலியாக யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ இதில் பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி மேட்டு, சைட்ஸ் எல்லாம் மட்டும் உங்களுக்கு வந்து பாலிஷ்டு, ஸோ ஸ்க்ராச்சஸ் ஆகலாம். ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன எல்இடி லைட் இருக்கும். பேக்கில் நான் டைப் சி போட்டு எதிர்பார்த்தேன், பட் சைடில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அதோட அமைப்பு. உள்ளே இருக்கிற பட்டு தாங்க கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு தான் வாங்கினதே. சரி, கேமிங் எஸ்தெட்டிக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கினது. அப்புறம் பேரிங் பட்டன் ஒன்று இருக்குது, பேரிங் அண்ட் ரீசெட்கான பட்டனு. ஹிஞ்ச் வந்து ரொம்ப இதுவாலாம் இல்லைங்க. இங்கே பாருங்களேன், லைட்டாக ஆட்டினாலே ஏதோ பேருக்கு நானும் இருக்கேன் அப்படின்னு அந்தளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப டியூரபிள் ஹிஞ்செலாம் இல்லை. இங்கே பாருங்க, சாச்சனாலே அவ்வளோதான். ஆனால் மேக்னெட் இருக்குது, அதனால தான் வந்து என்ன பட்ஸ் வந்து விழ மாட்டேங்குது. ஆனால் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்னடா இது, சரி 999க்கு இவ்வளோ தான் தர முடியுங்கிற இல்லை நாய்ஸு. ஓகே, நாய்ஸுக்கு ஆப் இருக்குது, ஆனால் இந்த நாய்க்கு ஆப்பில் சப்போர்ட் இல்லை. சரியா, அதனால் இதுக்கு அதெல்லாம் இல்லை. நானும் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பக்கத்தில் இந்த பட்ஸு காட்டுமான்னு பார்த்தேன், காட்டலை. சரி, டச் ஏரியாலாம் நல்லா இருந்ததுங்க, கனெக்ட் ஆகிடுச்சு. பெரும்பாலும் இந்த பட்ஜெட்டில் இருக்கிற எல்லாருமேங்க ஒரே விஷயத்தை தான் பண்ணுறாங்க. தம்பி பேஸ் பூஸ்டராக எடுத்து போடுப்பா, அவ்வளோதான். வால்யூம்லாம் சூப்பராக இருக்குது. வால்யூம் லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். 100% வால்யூம்லாம் கேட்கவே மாட்டீங்க. கேட்குதா? அவ்வளோ தூரம் கேட்குது. ஸோ 100% வால்யூம்லாம் சத்தியமாக யாரும் கேட்க மாட்டீங்க. ஆனால் 100% வால்யூம்லேயும் டிஸ்டார்ஷன்லாம் பெருசாக இல்லாத அளவுக்கு நல்லா இருக்குது. அதெல்லாம் ஆச்சரியமான விஷயம் இல்லை. 999க்கு வாங்குகிறோம், அதில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் போது இது வந்து கொஞ்சம் வியப்பான ஒரு விஷயமா இருந்ததுங்க. மற்றபடி வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டு, அதில் லைட்டாக ஒரு பேஸ் ஃபீல் இருக்குங்க. மற்றபடி அப்படி ரொம்ப டீப் பேஸ்ன்னு சொல்ல முடியல. ஸோ பெரும்பாலும் கொஞ்சம் ஃப்ளாட்டில் கொஞ்சம் பேஸ் அப்படி ஆட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. ரைட்டா? ஸோ அதுதான் வந்து மியூசிக் பொறுத்த வரைக்கும். பட்டு சிங்கிள் டேப் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, டபுள் டேப் பண்ணால் ப்ளே பாஸ் ஆகுது. டேப் ஆஸ்பெக்ட்ஸில் சூப்பராக இருக்குது. இப்போ கேமிங்க்கு வருவோம். கேமிங் பொறுத்த வரைக்கும் அந்த லேட்டன்சி எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ கேமிங் மோடில் இல்லை, நான் இப்போ நார்மல் மோடில் தான் இருக்கேன். நல்லா பொழன்னு பொழக்கிறாங்கங்க. ப்ராடக்ட்ஸ் பொழக்குதோ இல்லையோ, அவர் பொழக்கிறார். நல்ல லேட்டன்சிங்க, அற்புதமான லேட்டன்சி. நான் இப்போ என்ன பண்ணுறேன், அப்படி கேமிங் மோடில் போகிறேன். V5 இது வந்து ட்ரிகர் ராப்டர் அளவுக்கு இல்லை, பட் பரவாயில்ல, டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் ட்ரிகர் ராப்டர் வேறு லெவலில் இருந்துச்சு. அதனால தான் அவன் மென்ஷன் பண்ணியிருந்தான் 30 millisecondsனு. இது ஓரளவுக்கு ஓகே, லோ லேட்டன்சி ஆஸ்பெக்டில். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 rupees 2500 rupeesக்கே கொடுக்குறதெல்லாம் இப்போ எவ்வளோன்னு பார்த்துருப்பீங்க. 80 milliseconds எல்லாம் எல்லோரும் வந்து கேமிங் மோட்னு போட்டு வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் டீசெண்டாக பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாமா? நான் வாண்டடாகவே என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, அசால்ட்டு சைக்கிளில் காலை வச்சுட்டான். மெயின் ரோடு வழியாக போகலாமான்னு பார்க்குறேன். மெயின் ரோடு வழியாகவே போகலாம். யாரோ ஒரு ஹார்ன் அடித்தாங்க. ஆமாம், நான் பெல் அடிச்சுக்கிட்டே பேசுகிறேன். பரவாயில்லையே. ஓகே, இன்னும் பெல்லு சவுண்ட் குறைச்சிட்டிங்களா? இல்லையே, பெல்லு சவுண்ட்லாம் இருக்கே. இதோ பெல் இப்போ அடிக்கிறேன், திரும்பியும் பெல் அடிக்கிறேன். பரவாயில்ல ப்ரோ, நல்லா இருக்கே. எனக்கு இப்போ என்னடா இன்னொன்று பிக்சல்ரா. ஆமா, அத மாதிரி தானே. ஓகே, இதுதான் கால் குவாலிட்டி அவுட்டோர்ல வித் பிக்சல் 10 Pro. எஸ், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ அப்போ இஎன்சி இவ்வளோ அக்ரெசிவாக இருக்கிறதுனால இந்த ஹெல்மெட்குள்ளே போடலாமான்னா போடுறதெல்லாம் இருக்கட்டும், பட் சுற்றி இருக்கிற சத்தம் எதுவுமே பெருசாக கேட்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏஎன்சி மாதிரியான ஆப்ஷனே இல்லாத இந்த 1000 rupees பட்ஸ் எல்லாம் பார்த்தா காதை நல்லா அடைச்சிருதுங்க. அதனால் கொஞ்சம் அந்த ஆஸ்பெக்டில் உஷாராக தான் இருக்கணும். ரைட்டுங்க. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் 1000 ரூபாய்க்கு இதுவும் ஒரு ஆப்ஷனு. நாய்ஸ் பட்ஸ் F1. நீங்கள் ஆல்ரெடி நாய்ஸில் ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுப்போம். உங்களோட டேட்டாஸ் இன்புட்ஸ் எல்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டோவில் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம், ஷாமி எந்த லட்சணத்தில் போயிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம். அண்ட் இந்த மாதிரி எல்லா பிராண்டுமே என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எந்த ஏரியாவில் லேக் ஆகிறாங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களோட டேட்டாவும் ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நாய்ஸோட வாட்ச்சு அண்ட் நாய்ஸோட பட்ஸு இந்த மாதிரியான அடிப்படையில் அவங்களோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சில எவிடன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி. அண்ட் முக்கியமாக 1000 ரூபாய்க்கு கீழே ரொம்ப இம்ப்ரெசிவாக வேறு ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுறோம். நம்ம சர்க்கிளில் இருக்க நிறைய பேருக்கு 1000 ரூபா பட்ஸ் தேவைப்படுது. அதனால் அவங்கக்கிட்ட நம்ம வாங்கி அழகாக நம்ம ஒரு 650-700க்கு அவங்களுக்கு கொடுத்துடலாம்.
ரைட்டு பார்க்கலாம். தட்டா.